صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால நஹ்வுல் வாலிஹ் அப்படிங்கிற கிதாபை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அந்த வரிசையில் வந்து ஃபியால்கள் சம்மந்தமாக நம்ம படிக்கிறோம். இப்போ இந்த போர்டில் காணப்படுகின்ற 17 கலிமாக்களும் ஃபியால்கள். இந்த ஃபியால்களுக்கு வந்து என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா, பாருங்க, அல் அஃஆலுன் நாக்கிஸத்து, அல் அஃஆலுன் நாக்கிஸத்து, குறைவுள்ள ஃபிஅல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அல் அஃஆலுன் நாக்கிஸானா பரிபூரணமான ஃபிஅல்கள் அல்ல, இவைகள் குறைவுள்ள ஃபிஅல்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த 17 ஃபிஅல்களுக்கும் இந்த 17 ஃபிஅல்களும் முபததா ஹபரின் மீது நுழைந்த பின்னால் முபததாவிற்கு ரஃபை செய்து தனக்கு இஸ்மாகவும் ஹபருக்கு நசபு செய்து தனக்கு ஹபராகவும் ஆக்கி கொள்ளும். இதில் வந்து இஸ்மை கொண்டு மட்டும் இந்த ஃபியால்களுக்கு பொருள் வந்து பரிபூரணமாக ஆகாது. ஹபர் வந்தாதான் அர்த்தம், பொருள் வந்து பரிபூரணமாக ஆகும். ஹபர் இல்லாமல் இவைகளுடைய பொருள் வந்து குறைவுள்ளதாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஃபியால்களுக்கு பேரே என்ன பேர்? அல் அஃஆலுன் நாக்கிஸா. பாருங்க, 17 ஃபியால்கள்: கான, ஸார, அஸ்பஹ, அம்சா, அத்ஹா, ضل, பாத்த, ராஹ, ஆவ, ஆத, கதா, மாசால, மாபரிஹ, மாஃபத்திஅ, மன்ஃபக்க, மாதாம, லைஸ. அப்போ இந்த 17 ஃபியால்களும் முபததா ஹபரின் மீது தான் நுழையும். முபததா ஹபருக்கு ஏற்கனவே 2 பேருக்குமே ரஃபை தான் இருக்கும். இந்த கான நுழைஞ்ச பின்னால் முபததாவிற்கு ரஃபை செய்து தனக்கு இஸ்மாகவும் ஹபருக்கு நசபு செய்யும். இருக்கிற ரஃபவு போயிடும், நசபு செய்து தனக்கு ஹபராகவும் என்ன செய்யும்? ஆக்கி கொள்ளும். அதனால தான் இந்த ஃபியால்களுக்கு பேர் அல் அஃஆலுன் நாக்கிஸான்னு என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ நம்ம முதல்ல வந்து கான என்பதை பற்றி நம்ம பார்ப்போம். கானனா ஆகிவிட்டான் அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்க, அல்லாஹு அலீமுன். என்ன அர்த்தம்? அல்லாஹ்வாகிறவன் யாவற்றையும் அறிந்தவன். அல்லாஹ்வாகிறவன் யாவற்றையும் அறிந்தவன். இது வந்து முபததா, செய்தி ஆரம்பிக்குது. செய்தி முடிகிறதுனால இதுக்கு பேர் ஹபர். பாருங்க, முபததாவுக்கும் ரஃபை இருக்குது, ஹபருக்கும் ரஃபை இருக்குது. இப்போ நம்ம கானவை தூக்கி முன்னால் போட்டோன்னு வைங்க, கான. இப்போ என்ன அர்த்தம்? கானல்லாஹு, இந்த அலீமுன் போய் இப்போ எப்படி மாறிடும்? அலீமன். கானல்லாஹு அலீமன், அல்லாஹ்வாகிறவன் ஆகிவிட்டான். இப்போ பாருங்க, இஸ்மா மட்டும். இப்போ வந்து இது முபததா இல்லை, இது கானவுடைய இஸ்மா போயிடும். இப்போ கானல்லாஹு மட்டும் சொல்லியிருக்கிறோம், அலீமன் ஹபர் சொல்லலை. இப்போ பாருங்க, அர்த்தம் பரிபூர்ணமாகாது. கானல்லாஹுன்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ் ஆகிவிட்டான். எப்படி ஆகிவிட்டான் தெரிய மாட்டேங்குது. அலீமன் ஹபீரன், யாவற்றையும் அறிந்தவனாக ஆகிவிட்டான். பாருங்க, கான ஃபிஅல் நாக்கிஸ். இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க? ஃபிஅல் நாக்கிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இஸ்மு கான, இது வந்து ஹபரு கான. அப்போ கானல்லாஹு அலீமன், குர்ஆன்ல வருதுல்ல, கானல்லாஹு அலீமன் ஹபீரா. கான ஃபிஅல் நாக்கிஸ். அல்லாஹ் வந்து கானவுக்கு ஃபாயில் அல்ல. ஃபிஅல் நாக்கிஸ்ல வந்து ஃபாயில் மஃபூல் வராது, இஸ்மு ஹபர் தான் என்ன செய்யும்? வரும். அப்போ அல்லாஹ் என்பது கானவுடைய இஸ்மு,
அலிமன் என்பது கானவுடைய ஹபர். இந்த கான வந்ததுனால இங்க ரஃபா போய் என்ன வந்துட்டு நசபு வந்து விட்டது. அடுத்து ஒரு உதாரணம் பாருங்க. முஹம்மதுன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுன் அவர்கள் தூதராக இருக்கும். முஹம்மது ஆகிறவர் ரசூலுன் ரசூலாக இருக்கும். செய்தி ஆரம்பிக்கிறனால முதுதா, செய்தி முடிகிறனால இது பேர் ஹபர். இப்போ கானவுத்திக்கு முன்னால் போடுறோம். இப்போ கானவுக்கு இஸ்மா பெய்யும். இது கானவுடைய ஹபராக பெய்யும், முதுதாவுடைய ஹபர் இல்லை. அது மாதிரி எப்போ கானவுடைய ஹபர் ஆகிட்டோ இந்த ரஃபோவு போய் ரசூலன் என்ன வந்துடும், நசபு வந்துடும். இப்போ பாருங்க, கான முகம்மது இஸ்ம் மட்டும் சொல்லியிருக்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிவிட்டார்கள். எப்படி ஆகிவிட்டார்கள் நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, அர்த்தம் பரிபூர்ணமாகலை. ரசூலன் சொன்ன பிறகுதான் அவர்கள் தூதராக ஆகிவிட்டார்கள். அப்போ கான வந்து ஃபிஅல் நாகிஸ், இஸ்மு கான, இது வந்து என்னது ஹபரு கான, முடிஞ்சிட்டு. அப்போ கான ஃபிஅல் நாகிஸு, முஹம்மதன் கானவுடைய இஸ்மு, ரசூலன் கானவுடைய ஹபர். இப்போ கிதாபில் உள்ள உதாரணத்தை பார்ப்போம் பாருங்க. அல் பைத்து, அல் பைத்து நதீஃபுன், வீடாகிறது சுத்தமானதாக இருக்கும். வீடு சுத்தமாக இருக்குது, நதீஃப்னா சுத்தமாக இருக்கிறது. இப்போ அல் பைத்து முபததா, நதீஃபுன் ஹபர். இப்போ கானவுதிக்கு முன்னால் போடுதான். இப்போ பாருங்க, கானல் பைத்துன்னு சொல்லும்போது முபததா பெயரும் கானவுடைய இஸ்மா ஆகிறோம். இப்போ இது முபததாவுடைய ஹபர் அல்ல, கானவுடைய ஹபர். இங்கே வந்து நலீஃபன் எப்படி மாறிடும், நசபு வந்து. இப்போ கானல் பைத்து வீடாகிறது ஆகிவிட்டது. எப்படி ஆகிவிட்டது, நலீஃபன் சுத்தமானதாக ஆகிவிட்டது. அப்போ வீடு சுத்தமாக இருக்குன்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, அல் ஹாதிமு, அல் ஹாதிமு கவியுன். ஹாதிம்னா பணியாளர், கவியுன்னா சக்தி உள்ளவர், பலம் உள்ளவர் அப்படின்னு அர்த்தம். இப்ப ஹாதிம் என்பது முபததா, கவியின் என்பது ஹபர், முபததாவுடைய ஹபர். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம கானவுதிக்கு போடுறோம். இப்போ எப்படி மாறிட்டு, கானல் ஹாதிமு கவியுன் அல்ல, இப்போ கவியன். கானவுடைய ஹபருக்கு நம்ம என்ன செய்யணும், நசபு தான் செய்யணும். அப்ப இது வந்து கானவுடைய இஸ்மு, இது கானவுடைய ஹபர். அப்ப கானல் ஹாதிமு பணியாளர் ஆகிவிட்டார், கவியன் பலசாலியாக ஆகிவிட்டார். அப்ப இந்த 17 எழுத்துக்களும் 17 கலிமாக்களும் அவைகள் வந்து முபததா ஹபரின் மீது நுழையும். முபததாவை தனக்கு இஸ்மாகவும் ஹபருக்கு நசபு செய்து தனக்கு ஹபராகவும் என்ன செய்து கொள்ளும், ஆக்கி கொள்ளும். இந்த 17 ஃபேல்களுக்கும் பேர் அஃஆலு நாகிஸான்னு சொல்லுவாங்க, குறைவுள்ள ஃபேல்கள்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா, இஸ்மு இல்லாம இதற்கு வந்து இந்த 17 ஃபேல்களுக்கும் அர்த்தம் பரிபூரணமாக ஆகவே செய்யாது. இஸ்மு ஹபரும் வந்தாதான் அர்த்தம் என்ன செய்யும், பரிபூரணமாகும். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த உதாரணங்களை நம்ம பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على